அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக வரகு என்கிற சிறுதானியத்தை கொண்டு குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்திற்கும் புத்தி வளர்ச்சிக்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது இரத்த சோகை என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, சிறு குழந்தைகளுக்கு அளவிற்கு அதிகமாக இரத்த உற்பத்தி ஏற்படாமல் இருந்தாலும், இரத்தத்தில் இரத்த அணுக்கள் மிக குறைவாக இருந்தாலும் குழந்தைகள் இரத்த சோகை நோயாக அவர்களுக்கு மாறி மிகவும் அவர்கள் பலவீனமாக இருப்பார்கள். அந்த நோயை அடியோடு விரட்டுவதற்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். நம் பாரம்பரிய மருத்துவத்தில் உணவே மருந்து என்கிற அடிப்படையின் கீழ் இப்பொழுது வரகு மற்றும் கேழ்வரகை கொண்டு சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய இரத்த சோகைக்கான அடை ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்கள்: வரகு 50 கிராம், கேழ்வரகு 50 கிராம், நறுக்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பா வெங்காயம் 25 கிராம், தேவையான அளவிற்கு நறுக்கி எடுத்துக்கொண்ட பச்சை மிளகாய் மற்றும் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மிக சிறந்த ஒரு ஆன்டிபயாட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அற்புதமான கீரையாகும். ஏனென்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இரத்த சோகை அடியோடு தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் முருங்கைக்கீரையில் உள்ளது. ஆகையால் முருங்கைக்கீரையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நன்றாக ஜீரணம் ஆவதற்கும் அற்புதமான நறுமணம் கொண்ட கொத்தமல்லி தழைகளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஒரு சிலர் நல்லெண்ணெயில் அடையை நாம் சுடுவார்கள். நாம் நாட்டு பசுநெய்யை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் சிறு குழந்தைகள் என்றாலே அவர்களுக்கு இனிப்பும் நறுமணமும் மிக முக்கியம். அந்த வகையில் நறுமணத்திற்கும் தேகத்தில் குளிர்ச்சி உண்டு செய்வதற்கும் நாம் நாட்டு பசுநெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் இரத்த சோகையை போக்குவதற்காக அடை ஒன்றை செய்ய போகின்றோம். வரகு 25 கிராம், கேழ்வரகு 25 கிராம், இவை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தூள் செய்து எடுத்துக்கொண்ட அந்த அடை மாவில் வெங்காயம் தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப மற்றும் முருங்கைக்கீரை 10 கிராம், கொத்தமல்லி 5 கிராம், அத்தனை பொருட்களையும் அரைத்து எடுத்து வைத்துள்ள மாவை கொண்டு நாம் அடை செய்ய போகின்றோம். முதலில் வாணலில் நன்றாக அடை தட்டும் பக்குவத்திற்கு மாவை எடுத்து தட்ட வேண்டும். அற்புதமான முறையில் நமக்கு அடை தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறு குழந்தைகள், குறிப்பாக இரத்த சோகை என்கிற நோயுடைய குழந்தைகளுக்கு நாம் தயாரித்த வரகு மற்றும் கேழ்வரகை கொண்டு நாம் தயாரித்த இந்த அடை மிக சிறந்த ஒரு உடலம் தேற்றி இரத்த அணுக்களை படிப்படியாக அதிகரிக்க செய்து உடலில் இரத்த சோகை என்கிற நோயையே விரட்டக்கூடிய ஓர் அற்புதமான மூலிகை அடை. அன்பான நேயர்களே, நோயுடைய குழந்தைகளுக்கு மாலை நேர உணவாக தினந்தோறும் ஒரு அடையை நாம் கொடுத்து வந்தால் படிப்படியாக இரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்கள் WBC, RBC என்று சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் படிப்படியாக அதிகரித்து குழந்தைகளுக்கு உடலில் இரத்த சோகை என்கிற நோயை முழுவதுமாக நீக்கிவிடும். மிக எளிமையான இந்த கேழ்வரகு மற்றும் வரகு அடையை நோயுடைய குழந்தைகள் சாப்பிட்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.